சென்னை தரமணி பகுதியில் டைடல் பார்க் அருகே யூ-டர்ன் பாலம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. அதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை இந்த தரமணி ஜங்ஷன்ல நம்ம எப்பவுமே பார்ப்போம். காலையிலயும் சரி மாலையிலும் சரி, இந்த அலுவலகம் முடியும் தருவாய்கள்லயும் மாலை 5 மணியில இருந்து இரவு 8:30 9 மணி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தரமணி ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஒரு யூ-டர்ன் பாலம் கடந்த வருஷம் திறந்து வச்சாங்க. அது இந்திரா நகர் ரயில் நிலையத்துக்கு அருகே அந்த யூ-டர்ன் பாலம் வரும். அதே போல ஒரு யூ-டர்ன் பாலம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை திறந்து வைத்திருக்கிறார். ஏறத்தாழ 27,50,00,000 ரூபாய்க்கு இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அந்த யூ-டர்ன் பாலம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா, குறிப்பாக திருவாங்கூர் வரக்கூடியவங்க அல்லது டைடல் பார்க் போகக்கூடியவங்க நேரடியாக இந்த மேம்பாலத்தில் ஏறி வலதுபுறமாக திரும்பி யூ-டர்ன் எடுத்து மத்திய கைலாச இணைக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் ஹைவேயின் மறுபக்கத்துல பிடிச்சிடலாம். அதே போல இதே பகுதியில நடை மேம்பாலம் எஸ்கலேட்டரோட 2 பக்கமும் எஸ்கலேட்டரோட அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு 11,30,00,000 ரூபாய் செலவுல அதையும் கட்டப்பட்டு அதையும் துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். சென்னையில போக்குவரத்து நெரிசல் காரணமாக சாலையை கிராஸ் பண்ண கூட ஒரு சில நேரங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு டிராபிக் ஏற்படும். அவ்வளவு ஐடி காரிடார் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால இந்த இடத்துல நடைமேம்பாலமும் ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த நடைமேம்பாலம் தற்போது துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த புதிய மேம்பாலத்திற்கு ஏற்கனவே சிறப்பு விழாவுக்கான அடிக்கலை திறந்து வைத்திருக்கிறார். அந்த மேம்பாலத்தை திறக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துணை முதலமைச்சருடன் மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அதே போல நெடுஞ்சாலைத்துறை சார்பாக இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறதால அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக பாண்டியன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருந்து இந்த சிறப்பு விழாவை இன்று காண்கிறது. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ஒரு டிராபிக்கு எங்கெங்கெல்லாம் பாலம் கட்டலாம், இல்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இல்லாம மக்கள் சிரமம் இல்லாம செல்லக்கூடிய வகையில வாகனங்கள் போகலாம் ஆகியவையெல்லாம் மேற்கொள்வதற்காக தற்போது இந்த இடத்துல இந்த மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து தற்போது அதில் அவர் சொல்லக்கூடியதையும் நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மேம்பாலத்தை தற்போது திறந்து வைத்து அதில் பயணம் செய்திருக்கிறார். சுபாஷ், இந்த யூ-டர்ன் பாலம் மூலம் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க முடியும்? முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம கவனிக்கணும்னா, இந்த எஸ்ஆர்பி டூல்ஸ் போகக்கூடிய ஜங்ஷனுக்கு போகக்கூடியவங்க ரொம்ப ஃப்ரீயா போயிடலாம் லெப்ட் ஹேண்ட் எடுத்து. அப்படி இல்லைன்னா இந்த மேம்பாலத்தில் ஏறி மத்திய கைலாஷ் மற்றும் தரமணி டைடல் பார்க் பகுதியில் செல்லக்கூடியவங்க அதுல போகலாம். இப்படி 2 இடத்துலயுமே போகக்கூடிய ஏற்பாடுகள் மூலமா பயனடையக்கூடியதாக இருக்கிறது. தற்போது இந்த மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வாசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த போக்குவரத்து நெரிசல் குறைக்கக்கூடிய வகையில இந்த மேம்பாலம் தற்போது மக்களின் திறந்து வைக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். சென்னை தரமணியில் யூ-டர்ன் பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். யூ-டர்ன் பாலத்தின் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.